ஏப்ரல் மாதம் தொடங்கி நடைபெற்று வந்த நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் வெளியாகி அடுத்தடுத்த அரசியல் திருப்பங்கள் அரங்கேறி வருகின்றன. பாஜக, காங்கிரஸ் ஆகிய இரு பெரும் தேசிய கட்சிகளும் தனிப்பெரும்பான்மை எடுக்காத நிலையில் ஆட்சியமைக்க முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கூட்டணி கட்சிகளின் முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில்தான் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் மற்றும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சிகளின் ஆதரவோடு பாஜக அரசு மீண்டும் ஆட்சியமைக்க இருக்கின்றது. இந்த இரண்டு பேரின் ஆதரவு இல்லாமல் மோடி மீண்டும் பிரதமராக முடியாது. அதே நேரம் அந்த ஆதரவுக்காக இருவரும் கேட்கும் விலை சபாநாயகர் பதவி, முக்கிய இலாக்காக்களின் அமைச்சர் பதவி மற்றும் மாநில சிறப்பு அந்தஸ்து. மாநில சிறப்பு அந்தஸ்து என்றால் என்ன? மாநில அந்தஸ்து கொடுப்பதால் மத்திய அரசுக்கு என்ன பிரச்சனை போன்றவை பற்றி விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. நிதிஷ்குமார் பீகாருக்கும், சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுக்கும் மாநில சிறப்பு அந்தஸ்தை கேட்டு வருகின்றனர். சமூக பொருளாதார சவால்களையும் நில அமைப்பு சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் மாநிலங்களுக்கும் மாநில சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும். இந்த சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசுதான் வழங்கும். நம் நாட்டில் அசாம், இமாச்சல பிரதேசம், மணிப்பூர், மேகாலயா, சிக்கிம், திரிபுரா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம், உத்தரகாண்ட், தெலுங்கானா உள்ளிட்ட 11 மாநிலங்கள் சிறப்பு அந்தஸ்துடன் உள்ளன. வடகிழக்கு மாநிலங்களில் பல்வேறு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தெலுங்கானா புதிய மாநிலமாக உருவானதாலும் அதற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. பொதுவாக மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு 65 முதல் 75% வரை நிதி உதவி வழங்கும். ஆனால் அதுவே சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து 90% வரை நிதி கிடைக்கும். மேலும் சிறப்பு அந்தஸ்தை பெற்றுவிட்டால் ஒரு ஆண்டில் பயன்படுத்தப்படாத நிதியை சேர்த்து வைத்து கூட அடுத்த ஆண்டும் பயன்படுத்தலாம். கலால், சுங்கவரி, கார்ப்பரேட் வரி, வருமான வரி என பலவிதமான வரிகளில் சலுகைகளும் கிடைக்கும். பட்ஜெட் நிதி ஒதுக்கும் போது சிறப்பு அந்தஸ்தை பெற்ற மாநிலங்களுக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கப்படும். இப்படி பல்வேறு பரிமாணங்களில் நிதி வருவாயை அதிகரித்து மாநில வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகவே பல மாநிலங்களும் மத்திய அரசிடம் சிறப்பு அந்தஸ்து கோரிக்கையை முன்வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது.